எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் என்பது எங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள், வாக்கு செலுத்தாதவர்கள், ஆதரிப்பவர்கள், ஆதரிக்காதவர்கள், ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள் எல்லோருக்குமாகத்தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக எங்களுக்கு பின்னே வருகிற அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்காகத்தான் இந்த களத்திலே தொய்வின்றி தொடர்ந்து பயணிக்கிறோம். அதனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம் என்ற கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்தினோம். இங்கே கெடார் பகுதியை வாழ்கிற என் மக்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கெடார் மக்கள் என் தங்கை அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தினால் ஒருபோதும் கெடார் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். என் தங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு உறவுகள், அருமை தலைவர் பெருமக்கள் நம் சொந்தங்களை பார்த்து சில கேள்விகளை எழுப்பினார். அரசியல் கோட்பாடு, கருத்து முரண்பாடுகளில் நாம் அவர்களை விட்டு விலகி நிற்கிறோமே ஒழிய, வேறு தளத்தில் நிற்கிறோமே ஒழிய, அந்த கட்சியில் இருப்பவர்களெல்லாம் நம் உறவினர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கருத்தை, அவர்கள் கோட்பாட்டை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நாம் நம்முடைய கருத்தை, தத்துவ நிலைப்பாட்டை எடுத்து முன்வைக்கிறோம். அதில் கண்ணியமோ கட்டுப்பாடு மீறலோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. கருத்து மாறுபாடு இருக்கலாம், ஆனால் மனித வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதுவும் தமிழ் தேசிய பிள்ளைகளிடத்திலே அறவே இருக்கக்கூடாது. அவர்கள்தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அது எல்லாத்தையும் மீறுவதுதான் அவர்கள் கோட்பாடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. நம் கருத்தை அழுத்தமாக, ஆணித்தரமாக, ஆவேசமாக எடுத்து வைக்க வேண்டுமே ஒழிய, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அவர்கள் மனம் புண்படும்படி, காயம்படும்படி நாம் ஒருபோதும் பேசக்கூடாது என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேண்டுகோளாக, ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நாம் நமக்கு பின்னே வருகிற நம் தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். இந்த உலகத்தை, இந்த பூமியை நாம் நமது முன்னோர்களிடமிருந்து பரம்பரை சொத்தாக வாங்கி வரவில்லை. நம் பிள்ளைகளிடத்திலிருந்து வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தை என் அன்பு தமிழ் சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாமேதை மார்க்ஸ் அவர்கள், இந்த பூமி, இந்த உலகம் என்பது தனி ஒரு மனிதனுக்கோ, சமூகத்திற்கோ, ஒரு அரசுக்கோ உடைமையானது அல்ல. இது வழி வழியே வருகிற வருங்கால சந்ததியினருக்கானது. நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதை போல இதை விட செழுமைப்படுத்தி வருங்கால தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிறார்.
நாம் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். வாடகை வீட்டில் இருப்ப நாம் வீட்டை காலி பண்ணும் போது எவ்வளவு பத்திரமாக வீட்டு உரிமையாளரிடத்தில் ஒப்படைப்போமோ அப்படி வருங்கால தலைமுறையிடத்திலே இந்த பூமியை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு வழிப்போக்கன், இந்த பூமிக்கு வந்தது நீ ஒரு வழிப்போக்கன், வந்தாய் இருந்தாய் வாழ்ந்தாய் போயிட்டே இருக்கணும். இவங்கள மாதிரி என்னது ஒண்ணுதுன்னு பூமி தாயின் தலையில குண்டை போட்டு இது ஏன் நாடு இது ஏன் எல்லை அதெல்லாம் கூடாது. இது ஒண்ணுது இல்லை. இந்த பூமி குறிப்பா மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும். இந்த விளக்கை சுத்தி பறக்குதே கொசு, அதுக்கும் இந்த பூமியில் உரிமை உண்டு. உன்னை கடிக்குதே மூட்டைப்பூச்சி, அதுக்கும் உரிமை உண்டு. கடும் விஷத்தை வச்சிருக்க பாம்பு தேளு, அதுக்கும் உரிமை உண்டு. இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, உனக்கு மட்டுமானதல்ல. கவி பேரரசு வைரமுத்தவர்கள் உலகில் கடைசியாக எது வருதோ அது ஆதிக்கம் செலுத்துறாங்கிறார். கடைசியா எது தோன்றுதோ அதான் ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்துதுங்கிறார். ரொம்ப கடைசியா வந்தது இந்த சாதி மத உணர்ச்சி, அது ஆதிக்கம் செலுத்துது. இன்னைக்கு இந்த நிலத்தின் அரசியல் என்றால் அதுதான் தீர்மானிக்குது. இந்திய நிலத்தில் இந்திய நாட்டில் மிக கடைசியா வந்த மொழி இந்தி, அது ஆதிக்கம் செலுத்துது, செலுத்த துடிக்குது. உலக உயிரினங்களில் பரிணாமத்தில் கடைசியாக வந்தவன் மனிதன், அவன் ஆதிக்கம் செலுத்துறான். இவனாலதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் இத்தனை கோடி உயிர்களுக்கு எந்த உயிரினத்தாலும் பூமிக்கு ஆபத்தில்லை. கடைசியாக வந்த சமூக விலங்காக இருக்கிற இந்த மனிதனால் தான் இவ்வளவு பெரிய பேராபத்து இந்த பூமிக்கு நிகழ்ந்து விட்டது. அண்ணல் காந்தியடிகள் நம் இயற்கை எண்ணெய் நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள், ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார். புத்தன் ஒரு பூவிலே தனக்கான உணவை வண்டுகள் எப்படி போய் பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை கொண்டு விட்டு திரும்புமோ அப்படி இந்த பூமியை இயற்கையை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை அழிச்சு நாசமாக்க கூடாது. ஏனென்றால் அது உனக்கானதல்ல, உன் சந்ததிக்கானது என்று. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த கருத்துக்களை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்ப தேர்தலை விடுங்கள். அதில் வெல்வார்கள் தோற்பார்கள். தோற்றவரெல்லாம் தோற்றவரல்ல, வென்றவரெல்லாம் வென்றவரல்ல. அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நாம் பேசிக்கொண்டிருப்பது கடார் பகுதியிலே ஒரு சிறு கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு முன்பிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. உலகில் 13 கோடி மக்களுக்கு முன்பிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். என் முன்னே அமர்ந்திருக்கிற என் இன உறவுகள் மட்டும் எங்கள் பேச்சை கேட்கல. உலகம் முழுமைக்கும் பரவி வாழுகிற 13 கோடி மக்களும் எங்கள் பேச்சை உற்று நோக்குகிறார்கள். உலக தமிழ் சமூகத்திற்கு நாம் அரசியலை முன்னெடுக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்து போனது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவாணர். தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழ் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி நிறுவ வேண்டும். அப்ப வென்றாக வேண்டும், தமிழ் ஒன்றாக வேண்டும், தமிழர் என்கிற முழக்கத்தை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. சாதி மதங்களால் பிளந்து பிரிந்தோம், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்கும் பின்வருகிற தலைமுறைக்கு அரசியலை கட்டி எழுப்புகிறோம். நாம் இன்றைக்கு வீதியில் நின்று கத்தி உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற அவல நிலையில் நிற்கிற நாம் இதை போலவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தம்பி தங்கைகளை விட்டு செல்லக்கூடாது என்கிற பெருங்கனவில் இந்த இடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் முன்னவர்கள் இந்த பணியை சரியாக செய்திருந்தால்
நானும் என் தம்பி தங்கைகளும் இந்த இடத்தில் இருந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது எங்களுடைய கனவா? இல்லை, இல்லை. எங்கள் முன்னவர்கள், எங்களுக்கு முன்பு எங்கள் தாத்தா கலிய பெருமாள், எங்கள் அண்ணன் தமிழரசன் முன்வைத்த மிச்சம் வைத்துப்பட்ட பணியின் தொடர்ச்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்களின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டும் என்று இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் எந்த வழித்தடத்தில் பயணிப்பவர்கள்? நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற போது, சென்னையிலிருந்து கோவைக்கு போகிற போது, சேலத்துக்கிட்டே வருகிற போது, தொடர் வண்டியின் நடத்துனர் அந்த டிடிஆரை கூப்பிட்டு இங்க வாயா அப்படின்னு, இங்க வாங்க முதலமைச்சர் தன் மகனுக்கு ஒரு முழு டிக்கெட்டு கொடுங்கள், பயணச்சீட்டு, முழு பயணச்சீட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த டிடிஆர் அவரை பார்க்கிறார், மேலுங்களும் கொடுங்க. ஏன்னு கேட்கிறார் இவர். சென்னையிலிருந்து இந்த சேலம் வருகிற வரை என் மகனுக்கு 17 வயது நம்ம கட்சி தான். நான் ஒரு வீட்டில் குடியிருக்கேன், எங்க அண்ணன் ஒரு வீட்டில் குடியிருக்காரு, அவ்வளவுதான். இந்த நொடியில் இருந்து என் மகனுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிறது. 18 வயது நிரம்பினால் முழு பயணச்சீட்டு எடுக்கணும். நாங்கள் சென்னையிலிருந்து இது வர்ற வரைக்கும் அரை டிக்கெட், அரை சீட்டு தான் எடுத்துட்டு வந்தோம். இப்ப இங்கிருந்து கோவை போகிற வரைக்கும் முழு பயணச்சீட்டு தாங்க என்று கேட்கிறார். ஒரு நாட்டின் முதலமைச்சர், என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, தாத்தா காலத்துல தான் தன் மகனுக்கு, அவரை யாரும் கேட்க போறதில்லை, முழு பயணச்சீட்டு கொடுங்க, அரை சீட்டிலே பயணித்தால் அது தவறாயிரும் என்று ஒரு நாட்டின் முதலமைச்சர் டிடிஆர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி முழு பயணச்சீட்டை வாங்கிட்டு போறார் என்றால், இன்னைக்கா இருந்தால் முதலமைச்சர் வர்றாருன்னா மொத்த ட்ரெயின்ல பாதி கம்பார்ட்மெண்ட்டை அடைச்சு வச்சு எல்லா பேரும் ஏறி போயிட்டு இருப்பான், டிக்கெட் எடுக்காம. அந்த நேர்மையாளர்கள் பகுத்து வகித்து வைத்த வழித்தடத்தில் பயணிக்கிற பிள்ளைகள் தான் நாம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கில் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு தாத்தா காமராஜர்